ஹாய் பீப்பிள்ஸ், ஒரு நாளைக்கு நீங்கள் தண்ணி எவ்வளோ பயன்படுத்துகிறீங்க, அதாவது வாட்டர் நீங்கள் எவ்வளோ பயன்படுத்துகிறீங்க, எவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? அதான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக போட்டிருக்கேன், போய் பாருங்கள். ஓகேங்களா? வீடியோ அனுப்புனா அவங்க வந்து ஒரு 40 செகண்டாச்சு பாருங்கள் என்ன அனுப்பியிருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்படி அனுப்பலாம், இப்படி அனுப்பலாம், இப்படி அனுப்பலாம். ஓகே, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பாய். அப்படி நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு போர் அடிச்சுது அப்படின்னா ஃபினிஷிங் போயிருங்க. நான் எவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அதன் கூட கொஞ்சம் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த உலக்கு தான், இந்த 1 லிட்டர் உலக்கு தான் நம்மளுக்கு வந்து கால்குலேஷன் பண்ண போகுது. ஓகே, இப்போ எனக்கு வந்து பாத்ரூம் வருது, அதனால் இந்த தண்ணி எனக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. இந்த சிம்பிள் எல்லாம் இப்படி காமிப்பாங்க, நான் வந்து இதுக்கு போகிறதுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஓகே ஆச்சு. ஆனால் பாத்ரூம் தண்ணி ஊற்றணும்ல, அதுக்கு தண்ணி வேணும். இப்போ என்ன பண்ணணும்? ஃபேஸ் வாஷ் பண்ணணும். ஓகே, நான் கால் தூங்கி இருந்துச்சுன்னே சோப் போட்டு தான் மூஞ்சி கழுவுவேன், அதனால் கண்டிப்பாக இவ்வளோ தண்ணி தேவைப்படும். ஓகே, காலை தூங்கி இருந்துச்சுன்னே 6 லிட்டர் எனக்கு தண்ணி வந்து செலவாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பல்லு விளக்குறது, ப்ரஷ் கழுவுறதுக்கு, வாயில் பிடிக்கிறதுக்கு. ஓகே, இப்போ வரைக்கும் 8 லிட்டர் செலவாயிருக்கு. நான் பாலுக்கு போயிட்டு வந்துடுறேன், போயிட்டு வந்துட்டு பார்ப்போம். கொஞ்சம் வயிறு ஒரு மாதிரி இருக்குது. நான் ஒரு நாளைக்கு 2 டைம் பாத்ரூம் போவேங்க. தூங்கி இருந்துச்சுன்னு ஒருக்கா, பாலுக்கு போயிட்டு வந்து ஒருக்கா. கொஞ்சம் வயிற்ற கலக்குது, ஒரே நிமிஷம். சரி, ஒரு மணி நேரம் வெளியில் அடைஞ்சாவே பாத்ரூம் கைகள் ஒரு மெயினாக வேணும். நான் எப்பயுமே சோப் போட்டு தான் கழுவுவேன். இந்த பால் கேன் கழுவுறதுக்கு மட்டும் குறைஞ்சது இது நிறையா தண்ணி தான் நான் கழுவுவேன். அதுக்கு நான் 3, 4, 5, 6 லிட்டர் இதில் வந்து பால் கேன்லாம் கழுவி முடிச்சிடுவேன். ஓகே, நம்ம அன்றாட தேவையை மட்டும் நான் போட போகிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து சாப்பிட போகிறோம். சாப்பிட்டேன். சட்டு கழுவுறதுக்கு 1 லிட்டர். அதுலேயே கொஞ்சம் மிச்ச தண்ணி இருக்குது, வச்சுக்குவோம். அதை வந்து குடத்துலேயே ஊற்றிடுவோம். ஒரு நாளைக்கு 5 டைம்ஸ் நான் வந்து 1 பாத்ரூம் போயிடுவேன், சூச்சு போயிடுவேன். அதுக்காக 5 டைம். அதனால் அதுக்கு 2 லிட்டர். ஏன்னா பாத்ரூமுக்கு நல்லா தண்ணி ஊற்றணும், இல்லைன்னா ஸ்மெல் அடிக்கும். 2 லிட்டர் 5 டைமுக்கு 10 லிட்டர்ஸ். ஓகே, ஊற்றுறதுக்கு. ஓகே, இப்போ நான் குளிக்க போகிறேன். ஓகே, அதுக்கு எத்தனை லிட்டர் தண்ணி செலவாகுன்னு பாருங்கள். மேக்ஸிமம் இந்த குடத்தில் தான் நான் வந்து இந்த ஒரு குடம் நிறைய குளிப்பேன். இந்த ஒரு குடம் சின்ன குடம் தான், இது எத்தனை லிட்டர் பிடிக்குதுன்னு தெரில, பார்ப்போம். 13 லிட்டர் பிடிக்குதுங்க இந்த குடம். 13 லிட்டர் கரெக்டாக. ஓகே, நான் போய் குளிச்சுட்டு வரேன். ஓகே, டன். நல்லா வெயிலுக்கு எதுக்கு இது எதுக்குன்னு பார்க்குறீங்களா? குளிச்சதுக்கப்புறம் நம்மளோட ஜாக்ஸ் இருக்குல்ல, அதை அலசி பண்ணணும்ல, அதுக்காக. 1, 2, 3, 4.
ஹாய் ஹாய் ஹாய். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வாளி தெரியும் அப்படின்னு சொல்லுவீங்களா? ஓகே. எங்கள் அம்மா வந்து வாரத்துக்கு வந்து ஒரு 3 டைம்னாச்சு துவைச்சிருவாங்க. இந்த வாளி நிறைய இந்த மாதிரி 3 வாளி இருக்குங்களா, இதில் தேங்காய் ஒட்டி வச்சுருக்கு, அதனால் வச்சிட்றேன். இந்த மாதிரி 3 வாளியே நிறைய தண்ணி ஊற்றி தான் வந்து துவைப்பாங்க வாரத்துக்கு 3 டைமு. இந்த வாளி எவ்வளோ லிட்டர் தண்ணி பிடிக்குதுன்னு பார்க்கலாமா? பார்ப்போம், செக் பண்ணிடுவோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் நவ். 24 25 லிட்டர் பிடிக்குதுங்க. அதே மாதிரி 3 வாளி, அதை விட ஒரு 3 லிட்டர் கம்மியாக பிடிக்கும்னு வச்சுக்கோங்க 2 வாளியும். அப்போது 50 75, அதில் வந்து ஒரு 10 குறைச்சிக்குங்க, 65 லிட்ரு. 65 லிட்ரு வந்து துவைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அது துவைச்சி முடித்ததுக்கப்புறம் வாளியெல்லாம் கழுவுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு 2 லிட்டர் செலவாகும். அப்புறம் துவைச்சி முடிச்சதுக்கப்புறம் கால் கை மூஞ்சியெல்லாம் கழுவுவாங்க இல்லைன்னா, அதுக்கு வந்து ஒரு 4 லிட்டர் செலவாகும். டோட்டலி பார்த்தீங்கன்னா 72 லிட்டர் செலவாகுதுங்க துவைக்கிறதுக்கு மட்டும். வாரத்துக்கு 3 நாள் துவைப்பாங்க, கணக்கு போட்டுக்குங்க. இதை எடுத்து நம்ம உள்ளே ஊற்றிடுவோம். ஓகே, இந்த வாளியில் தான் நம்ம வந்து ஒரு நாளைக்கு 2 டைம் பாத்திரம் விளக்குவாங்க, நல்லா சோப் போட்டு. அப்போ இது எத்தனை லிட்ரு? 25 லிட்ரு பிடிச்சிதா? பாத்திரம் கழுவுறதுக்கு 25 50 லிட்ருங்க. பார்த்துங்க, ஒரு நாளைக்கு பாத்திரம் கழுவுறதுக்கு மட்டும் 50 லிட்டர் செலவாகுது. கணக்கு போட்டுங்க. ஒரு நாளைக்கு 50னா ஒரு வாரத்துக்கு, ஒரு மாதத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு எங்கேயாச்சும் வெளியில் போய்ட்டு வந்தாவோ இல்லை விளையாட போய்ட்டு வந்தாவோ இந்த மாதிரி எதாவது வேலை செஞ்சாவோ கை கால் கழுவுறதுக்கு வந்து குறைஞ்சது ஒரு 5 லிட்டர் செலவாயிருங்க. பார்த்துக்குங்க எவ்வளோ தண்ணி செலவாகுதுங்க. அப்புறம் யாரை விட்டாங்க, அம்மா அப்பா அவங்க குளிக்கிறதுக்கான தண்ணி செலவு வந்து 13 26 லிட்ரு. அவங்க ஒரு நாளைக்கு 5 டைம்ஸ் பாத்ரூம் போகிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 5 2 10 10 20 லிட்ரு, மொத்தம் 46 லிட்டரை இதில் சேர்த்திக்கலாம். ஓகேங்களா? இந்த தண்ணியோட யூசேஜ் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு 7 நாளைக்கு, ஒரு மாதம் 31 நாளைக்கு, ஒரு வருஷத்துக்கு 365 நாளைக்கு நம்ம எவ்வளோ தண்ணி வந்து யூசேஜ் பண்ணுறோம், வேஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். இது என் ஒரு குடும்பத்துக்கு மட்டும் இவ்வளோ செலவாகுது. இதில் உலகத்தில் எத்தனை குடும்பம் இருக்குது, தண்ணி எவ்வளோ இன்றியமையாதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்மளுக்கு தண்ணி அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை, கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை. ஸோ அதை எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணி செயல்படுங்க. முடிஞ்ச அளவுக்கு தண்ணி சேவ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, லெட்ஸ் ஃபினிஷ். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோதான் தண்ணி செலவு பண்ணுறோம் நம்ம அன்றாட தேவைக்காக. ஓகேங்களா? இதுக்கு மேலே வேறு எதாவது செலவுகள் இருந்தால் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் இப்படிலாம் செலவு பண்ணுவேன் அப்படின்னு. எனக்கு இவ்வளோ தண்ணி செலவாகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்காக நீ உங்களை அளக்க சொல்லலை, நான் அளந்ததை வச்சு நீங்கள் ஒரு கெஸ் பண்ணிக்கிங்க. ஓகேவா? என் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால், நீங்கள் திங்க் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த ரெட் கலர் பட்டன் கீழே இருக்கு பாருங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அந்த சைடில் பெல்லு மாதிரி இருக்குங்க, அதை அமுத்தி மேலே ஆள்னு இருக்கும், அதை அமுத்தி விடுங்க. ஓகேவா? என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக இபிடி காமிக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுவீங்க. ஷேர் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் லைக் மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல வீடியோ பார்ப்போம். இது நல்ல வீடியோ தான். இனி நல்ல நல்ல வீடியோக்கெல்லாம் பார்ப்போம்.